மிதுன ராசி என்பர்களை பற்றி ஒரே லைனில் சொல்லணும்னா இவங்க ஒரு மல்டி டேலண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்தவங்க தான் இந்த மிதுன ராசி என்பர்கள். ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்க, பார்க்க ரொம்ப அமைதியாக இருந்தாலும் நல்ல டேலண்ட் பர்சனாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா இங்கே புதனே ராசிநாதனாக இருக்கிறதுனால இவங்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. அதை விட நல்ல சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. குறிப்பாக சொல்லும்போது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா புதுசாக வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். எந்த தொழிலுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போக மாட்டாங்க. எல்லா தொழிலுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். உங்களுடைய வீட்டிலேயே கூட யாராவது மிதுன ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வேலையும் கொஞ்சம் நேரம் செய்வாங்க, கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா மற்ற தொழில்களையும் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிறதுக்காக தொழிலில் எந்த அளவுக்கு முன்னுக்கு வரணும், ஒரே வேலையில் மறுபடியும் செய்யும்போது தான் அந்த வேலையில் நல்ல ஒரு டெவலப் இருக்கும். ஆனால் இந்த மிதுன ராசி என்பர்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்களோ அந்த இலக்கை ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மறந்துடுவாங்க. அதுதான் உண்மை. எந்த இலக்கை நோக்கி போகணுமோ அந்த இலக்கை நோக்கி போகாமல் நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருப்பாங்க. தொழில் அப்படிங்கன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கரெக்டாக கொஞ்சம் அமையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வேலையை முழுமையாக முடிக்க முடியாமல் அடுத்த வேலைக்கு அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி இவங்க பயணிக்கிறதுனால பெரும்பாலும் இவங்களுக்கு பர்மனெண்ட்டாக எனக்கு இந்த தொழில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய தொழில்கள் எனக்கு தெரியும் அப்படிங்கிற பர்சன் தான் பெரும்பாலும் இந்த மிதுன ராசி அன்பர்களில் நிறைய பேர் இருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள், குறிப்பாக அடுத்து வருகின்ற 5 நாட்களும் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை இவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசி என்பர்கள் பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில், உறவுகள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய குலதெய்வம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அம்மன் தெய்வமாக இருந்தது அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு நெய்வேத்தியமாக ஒரு சக்கரை பொங்கலோ அல்லது ஒரு தேங்காய் பழம் இந்த கலந்த மாதிரி பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரசாதமாகவோ எதையாவது ஒன்று செஞ்சு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. அதுவும் உங்களுடைய குலதெய்வம் அம்மன் தெய்வமாக இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இந்த மாதத்தில் அம்மனுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கான வழிகள் உங்களுடைய கண்ணில் தென்படும். எதிர்காலத்தை பற்றியே என்னால் கரெக்டாக கெஸ் பண்ணவே முடியல. நான் டேலண்ட் பர்சன் சொல்கிறீங்க, நல்ல அறிவாளிகளாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க, எதிர்காலம் என்னவாக போகுது அப்படின்னு என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா நான் நிறைய விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன், நிறைய மனிதர்களை பற்றி யோசிக்கிறேன், ஆனால் என்னை பற்றி நான் அதிகமாக யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கான வழி இந்த காலகட்டத்தில் கண்ணில் தென்படும். அதற்கு உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கணும். அதற்கு தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. அதோட கூட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ஆடி மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. இவங்க 2 பேரோடைய அருளாசி கிடைக்கும் போது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வழி தெரியும். இதை 2ஐயும் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு பிரகாசமான எதிர்காலம் உங்களுடைய கண்ணில் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த 2 விஷயத்தையும் இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே சரியாகும். உங்களுக்கான நல்ல வழிகள் எல்லாமே கண்ணில் தென்படும். இந்த காலகட்டத்தை நீங்கள் யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையுமே தீர்வு செய்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலம் உங்களுடைய கண்ணில் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா யோசிப்பீங்க, அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது இல்லையா, அந்த நிலை மாறணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முன்னோர்களுடைய அருளாசியும் உங்களுடைய குலதெய்வத்தோட அருளாசியும் இருந்ததுன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப
இனிமையாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. நகைச்சுவை கலந்த மாதிரி கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி நகைச்சுவையாக பேசக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல உங்களுக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நல்ல தெளிவாக, நல்ல ஒரு சிந்தனையாளராக, நல்ல ஒரு அனுபவஸ்தராக நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பீங்க. அதனால தான் உங்களுடைய நண்பருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் நீங்களே கூட கவனித்து உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருக்காங்கன்னா கூட கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பொய் சொல்கிறது பிடிக்காது. போலித்தனமாக ஒரு அன்பை அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. உண்மையான அன்பை வந்து எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்ப்பாங்க. யாராவது இவங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. நேர்மையாக இருக்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் நேர்மையான ஒரு நட்போ, ஒரு வாழ்க்கை துணையோ, ஒரு உறவுகளோ கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நாள் அந்த நட்பு வந்து தொடரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்கு புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. இவங்களுக்கு தொழில் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தொழில்கள் இவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு அதிகம். குறிப்பாக ஆசிரியர் சார்ந்த தொழில் இவங்க செய்யறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. வழக்கறிஞர் தொழில் அமோகமாக அமையும். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, நல்ல பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதனால் வழக்கறிஞர் தொழில் இவங்களுக்கு அருமையாக அமையும். பத்திரிகை சார்ந்த தொழில், அதுவும் சமூக வலைத்தளங்களில் இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மிதுன ராசி அன்பர்களாக இருப்பாங்க. நல்ல எழுத்தாளர்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த மாதிரி தொழிலில் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த மிதுன ராசி அன்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா வங்கி சார்ந்த தொழில் இவங்களுக்கு அமோகமாக அமையும். கணினி, ஐடி ஃபீல்டு, இந்த குரல் பதிவு, இதை எல்லாமே நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அருமையாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இவங்க பணவரவு ஒரு 10% இருந்ததுன்னா 100% செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா சம்பாதிக்கிறது எல்லாமே 4 பேர்த்துக்கு செலவு பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. 10 ரூபா இருக்குன்னா கூட அது நண்பருக்கோ மற்ற உறவுகளுக்கோ ஏதாவது கஷ்டம் அப்படின்னா அந்த உதவியை அதே இடத்துல செய்யக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு அமையும். ஆனாலும் மற்றவங்களுக்கு உதவுறது இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அதனால் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுருவாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உறவுகளை ரொம்ப நேசிப்பாங்க, உறவுகளை ரொம்ப மதிப்பாங்க. எல்லாருக்கிட்டையுமே மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களை நம்பி ஒரு உறவு இவங்க பின்னாடி போச்சு அப்படின்னா அவ்வளோ ஒரு உண்மையாகவும் அவங்களுக்கு ரொம்ப நேர்மையாகவும் இருப்பாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க கூட ஒரு நண்பர் அமைந்தாங்க அல்லது ஒரு நட்பு இருக்குது அப்படின்னா அவங்க கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா நண்பருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல் ஆளாக உதவக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு உடன்பிறப்புகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் இவங்களுடைய இளைய சகோதரர்கள் கட்டாயம் இருக்கிறதுக்கான, அதாவது உடன்பிறப்புகள் சகோதரர்கள் கட்டாயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சகோதரர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா பெரும்பாலும் மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சகோதரரோ ஒரு சகோதரியோ இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கும்போது அதை கரெக்டாக சொல்ல முடியும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மிதுன ராசிக்கு வாழ்க்கை துணை அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கை துணை நல்ல ஒரு அழகான வாழ்க்கை துணையாக அவங்க அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. வாழ்க்கை துணையோடு நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்கு 5வது பாவகம் என்று சொல்லக்கூடிய குரு வந்து ரொம்ப பலமான இடத்துல இருக்கும்போது, உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருக்கும்போது கட்டாயம் இவங்களுக்கு முதல் குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மிதுன ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க, நல்ல பேச்சாற்றலுடையவங்களாக இருப்பாங்க, மல்டி டேலண்ட் பர்சனாக இந்த மிதுன ராசி பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையாக யார் அமைந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா
துலா ராசிக்காரங்க வாழ்க்கை துணையாக அமைந்தால் நல்லாயிருக்கும். அதோட கூட கும்பராசி அன்பர்களும் வாழ்க்கை துணையாக அமைந்தால் நல்லாயிருக்கும். மேஷம் சிம்மம் கூட இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு புரிதல் உணர்வு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நல்ல பொருந்தி வரும். திருமண பொருத்தமும் அமோகமாக இவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நட்சத்திர ஜனன ஜாதகத்தை பார்க்கும்போது கரெக்டாக சொல்ல முடியும். தசாபதி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கும்போது தான் கொஞ்சம் கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆகாத மாதிரி அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி ஒரு ஜாதகம் இருக்குது. ஒரு ராசிக்காரங்க இருக்காங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா கன்னிராசி என்பவருக்கு கூட இவங்களுக்கு அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படும். அதோட கூட மீனராசி என்பவர்கிட்டையும் பார்த்திங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படும். விருச்சகமும் இவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் இவங்களுக்கு எதிராக இவங்கெல்லாம் செயல்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் இந்த மிதுன ராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி என்பவர்களுக்கு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அசால்ட்டாக வரும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்கள் நல்ல ஒரு டிகிரி முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா உங்களே நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க. அதோட கூட ஒரே வேலையில் இவங்க ரொம்ப நாள் நீடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரே வேலையில் இவங்க இருக்க மாட்டாங்க. அடிக்கடி தொழிலை மாற்றுவாங்க. ஒரே பிஸ்னஸை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. வேறு வேறு வேலைகளை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுடைய கல்வி அப்படிங்கிறது இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். பொதுவாக மிதுனராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கல்வியில் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கல்வியில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த வருகின்ற 5 நாட்களுமே உங்களுக்கு வெற்றிக்கான வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். குறிப்பாக ஆடி மாதம் அப்படின்னாவே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் செலவுகளை அதிகரிப்பார். அதனால தான் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். நாண மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எடுக்கிற வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்க முடியாமல் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகி அதுக்கப்புறம் தான் அதை சரி செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் இந்த மிதுனராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. எந்த வேலையை எடுத்தாலும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கரெக்டாக அந்த வேலை இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த டைமுக்குள்ளே முடியாமல் கொஞ்சம் ஒரு லேட்டாக முடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இதனால் ஒரு சில இடத்துல கொஞ்சம் இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி சின்ன சின்ன சுச்சுவேஷன்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா என்னால் இந்த வேலையை இந்த டைமுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு விரக்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ளே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்காக நீங்கள் எல்லா முயற்சியிலையுமே ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து செய்வீங்க. அந்த முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும். குடும்பத்துக்காக நீங்கள் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் அது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த ஆடி மாதம் முழுவதுமே ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறதுனால வேலையில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். தொழில் செய்கிற இடத்துல ஒரு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சக ஊழியர்கள் மத்தியில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாக்குவாதமோ ஒரு மனத்தாங்களோ கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாலேயே அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இதெல்லாம் பார்த்துட்ருக்க இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி தங்கல்கள் நடந்துகிட்ருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் தெரிவிங்க. ஏன்னா இது மாதிரி கமெண்டில் தெரிவிக்கும் போது தான் இந்த வீடியோவை பற்றி ஒரு கருத்துக்கள் மற்றவங்களுக்கு போய் சேரும். அதனால் முடிந்தால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அனுபவிச்சுருக்கவங்க பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சரி, நம்மளுடைய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொழிலில் சின்ன சின்ன இன்னல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சுயமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். சகாய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் கூட கொஞ்சம் அனுசரணையாக போகிறதன் மூலிமா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். பேசும்போது வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. யாருக்காவது இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து கொடுங்க. ஒரு
முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கறது நல்லது. பண விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் நீங்கள் முன்ஜாமீன் போடாதீங்க. முன்ஜாமீன் போட்டிங்கன்னா அந்த ஒரு பொறுப்புக்கும் நீங்களே பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் முன்ஜாமீன் போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அரசியலில் இருக்கக்கூடியவங்க யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து கொடுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் முக்கியமாக உங்களுடைய பொறுப்புகளை கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை கரெக்டாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த பொறுப்பை நிறைவேற்றலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதில் சின்ன சின்ன தடைகள் வரும். அதனால் கொஞ்சம் போராட்டமான ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். பெரும்பாலும் லாபம் கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருங்க. ஜூலை 28, 29ஆம் தேதியெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அன்றைய தினம் சந்திராஷ்டமம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு யோகமான காலகட்டம். ஏன்னா யோகக்காரகன் ராகு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். அதோடு கூட இந்த காலகட்டத்தில் வெளியூர் பயணங்கள் செல்றதுக்கான ஒரு யோகம் இருக்குது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதோட கூட உங்களுடைய ராசிநாதன் புதன் சாதகமாக இருக்கிறதுனால மனதில் இருந்தக்கூடிய அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மனதில் இருந்த மனபாரமே குறைஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். வருமானம் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் குடும்பத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்க. ஏதாவது நேர்த்திக்கடன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அதை இந்த காலகட்டத்தில் செய்கிறது நல்லது. ஏன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது பெருகி வரக்கூடிய ஒரு மாதம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நேர்த்திக்கடன் செய்யும்போது குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது அது இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடையும் முன்னோர்கள் வழிபாடையும் மறக்காமல் செய்யுங்க. அதனால தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செஞ்சிருச்சு வரக்கூடிய குரு பகவான் ஆகஸ்ட் 9 வரை அஸ்தமனமாகி இருக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலையுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசரம் காட்ட வேண்டாம். உங்களுடைய சுறுசுறுப்பை இந்த காலகட்டத்தில் அதிகமாக நீங்கள் வெளிக்காட்டும் போது ஒரு சில இடத்துல நிதானம் இல்லாமல் செயல்படும் போது ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே குறிப்பாக வாக்குறுதி கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து கொடுக்கணும். வேலை செய்கிற இடத்துலையும் கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். அவசரமாக செஞ்சீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் குடும்ப உறவுகிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. குறிப்பாக கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வசதி வாய்ப்பை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதோட கூட வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படும் போது ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் இருக்கட்டும். வருமானத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 29, 30 உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா தன புத்திக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார். அதனால் இந்த காலகட்டம் குறிப்பாக ஆகஸ்ட் 9 வரையிலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கடந்த காலத்தில் ஒரு சில இன்னல்கள் நடந்தது இல்லையா, அது மீண்டும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலாம். எடுத்தவங்க எந்த ஒரு வேலையிலையுமே இறங்க வேண்டாம். கொஞ்சம் யோசித்து இறங்குறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை. கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை மீண்டும் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. 10ஆம் இடத்துல சஞ்சரித்து கூடிய சனி பகவான் வேலையில் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். சக ஊழியர்களால் கூட ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சிலர்லாம் வேலையை விட்டு வீட்டுக்கு போயிடலாமா, புதுசாக போய் ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு இந்த காலகட்டத்தில் வந்துடுவீங்க. அந்த மாதிரி கிரக அமைப்புகள் தான் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் சுயமாக தொழில் தொடங்குறது ரொம்ப நல்லது. எதற்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 9 வரை குரு உச்சமாக இருக்கிறதுனால ஒரு சில நெருக்கடிகள் கொஞ்சம்
பெருசாக பாதிப்பை தராது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத ஒரு சூழலை, தொழிலில் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கும். சுயமாக தொழில் செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஆதாயம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதுசாக ஒரு சிலருக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். விவசாயம் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. மழை பெஞ்சிருச்சு உடனே விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு இறங்குறவங்க கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெருசாக ஒரு இடர்பாடோ ஒரு நஷ்டமோ ஏற்படாது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. குறிப்பாக வாழ்க்கை துணை இருக்காங்க அல்லது தாய் தந்தையார் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் எடுத்தவங்க வந்து இறங்க வேண்டாம். அதே நேரத்தில் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னலான காலகட்டமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி நீங்கள் படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். சக மாணவர்கிட்ட கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மறக்காமல் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடை செய்யுங்க. நீங்கள் எந்த அம்மனை வழிபட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.